ஷேய் விஷ்ணு பிரமா இல்லை கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணு பெண்ணும் எப்போ கோர்ட்டில் திஷ்டி நிறையா இருக்குன்னு பூசணி பழம் உடைக்கலாப்பா. கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் என்ன கூத்து அடிக்காம பாருப்பா. தமிழ்நாடு முழுவதும் அவன் அழகு கெட்டு போகுமா. அவன் ஏற்கனவே விவசாயத்தில் அழித்து மில்லு தொழிற்சாலை கம்பெனியாக போட்டு வச்சுருக்கான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா, கேரளானா கேரளா. எல்லா கேரளா கூட அவ்வளோ கிடையாது. அவன் என்ன போட்டிருக்கான், அது பூரா 2ஆம் நம்பர் வேலைக்கு எக்ஸ்போர்டு, வெளிநாடு உள்நாடு பூரா பெண்களை பூரா அந்த பேப்பருக்காக போகுது. பூரா பழகிட்டான். அம்புட்டும் பழகி நாசம் பண்ணி வச்சுட்டான். விவசாயம் என்ன கொடுத்துருக்காரு உயிர் வாழ்கிறதுக்கு? அம்புட்டு தடவு தான். அம்புட்டு விளையுதை பூரா 2ஆம் நம்பராக திரிக்கான். எல்லாம் கோர்ட்டிலே நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பெண்ணுக்கு எல்லாம் தெரியுது. கணக்கு பக்காவை போடுதாரு. இது எல்லாம் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது பூரா 2ஆம் நம்பராக தான் வழக்காடுதுங்கிற கணக்கு எல்லாம் தெரியுது. எப்படி பூரா பாரப்பா. கைலாசத்துலேருந்து இன்னும் ஏற்கனவே கணக்கு 3 கணக்கு உள்ளே போட்டிருக்கு. அண்ணன் திருந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டார். ஏற்கனவே கணக்கு 8 உழைச்சோடு படிச்சுட்டு இருப்பார். படிக்கங்க பார்த்தா சுற்றி 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 கீயங்க அவன் தயாரிக்க 2ஆம் நம்பர் புளுத்தியை தயாரிக்கான். புளுத்தி வெண்ணையை தயாரிக்கான். இது இந்த பேப்பருக்காக மோகத்தில் அலையுதான். எல்லாம் இடத்த பூரா அழிக்கிற, எல்லா இடத்த அழிக்குது. என்னப்பா கூத்து? 3 வேளைக்கு திங்க அவன் வீட்டில் 10 பேர் 15 பேர் இருக்கான். 3 வேளை திங்கிறதுக்கு உற்பத்தி ஆகி தின்றாருந்தான் தான் பூமியில் கொடுத்துருக்காரு. நேசம் பண்ண உட்காந்துருக்கான் அந்த பேப்பருக்காக. விட்டுட்டான் அரசியல்வாதி. பூரா ரோட்டு காட்டில் அகம்பாதி சேட்டை பண்ணுதான். அதுக்கு தான் பூரா புள்ள பலிகடா கொடுக்காரு. பூரா பூதத்தி அரக்கிக்கு கொடுக்காரு. ஆனால் அநியமாக கூடிய சீக்கிரம் இந்த மில்லு தொழிற்சாலை பூரா இந்த பூரா அசிங்க அகம்பாதம் பண்ணுறான் வீட்டில். இன்னும் அடி விழும். அடி விழாதில்ல, இங்கே உள்ள காவு ஏற்ற அடி விழும். ரொம்ப சேட்டை பண்ணுதான். இதெல்லாம் அதிகாரி பூரா ரோட்டில் போகிறான். புளுத்தி ஆடிக்கிட்டே தான் போகிறான். பார்க்கான். வாணிங் பண்ண வேண்டாமா? இது என்னடா முன்னாடி அசிங்கம் பண்ணிதியா ரோட்டில்? ஏண்டா இது என்னடா 4 பேர் போனால் வலிக்கு விழுந்தா செத்து போவான்லடா, இல்லை கை கால் அடிக்கணும் அந்த வார்த்தையே கிடையாது. எவனும் எப்படி போகிறான். நமக்கு மாதம் மூலம் சம்பளம் பேப்பர் வருதா, நம்ம நாட்டு போவோம், நம்ம நாட்டு வருவோம். இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா மல்லாக்க படுத்து கிடக்கான், குப்புற படுத்து கிடக்கான். கண்டார் வலிமை பூமியை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா பூமியை அசிங்கம் பண்ணது காடா கொடுத்துருக்கு. கண்டார் வலிமை இல்லை முட்டா குய்மனை. ஏற்கனவே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ரைஸ் மில்லு தொழிற்சாலை கம்பெனி இருக்கிறவன் பூரா ரிப்போர்ட் கொடுப்பான். ரிப்போர்ட் கொடுக்குறவன அவனை உள்ளே வெளியில் பேப்பரை வீசி அமைக்கிறதான். இந்த அதிகாரி கூத்தடிக்கிற மேளம். இது என்ன வித்தோட்டமாடா? இல்லை வெள்ளிக்கிழமை ஈஸ்வரமாக கூட எல்லா சாமியும் உள்ளே போகுது. எல்லாம் கூட போய்கிட்டு இருக்கு. எல்லாம் இது என்ன ரோடு இப்படி அலங்கோலமாகி பண்ணுதான்னு அது சாமி கடவுள்கிட்ட நின்று கும்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லா சாமியும். ஏடா பாய் பேல சாமி கடவுள் வந்து பூமியில் உட்காந்துருக்காருனா மணிட பேல பொத்தி போடா. பொண்டாட்டிக்கு நிறைய வேணும்னு நகைக்கடையில் போய் உட்காந்து அலங்காரம் பண்ணி வாங்குவான். பொண்டாட்டி எனக்கு இது ஓட்டு இது. அவன் புருஷன் பார்க்குறது என்ன பார்க்கான்? 2ஆம் நம்பராக பார்க்கான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. முட்டாக்கு பெண்ணு ஆணுக்கெலாம் அறிவில்லை. தூக்கி உள்ளே போடுவார். 2 மண்டலமாக பிரிச்சுட்டாரு. 2 மண்டலம் எங்கே? மதுரைக்கு இங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மண்டலம் செயலரை. மதுரையிலேருந்து சென்னை மெட்ராஸ் ஒரு மண்டலம் பிரிச்சுட்டாரு. வெளியே வர முடியாது. சுடுகாட்டு எரிப்பு அங்கனக்குள்ளே மிஷின் வச்சுருவாங்க. எரித்து க்ளோஸ் பண்ணிடுவார். படைச்சேன் சேட்டை பண்ண அழிச்சேன் அப்படின்ட்டார். கணக்கு அப்படி தான் போடுறார் கணக்கு. முக்கால் சத்தியம் படைச்சேன்டா மனித பேல சேட்டை பண்ணியிருக்க. நானே அவனை உட்காந்து செயலரில் ஏற்றி மிஷின் எரிப்பில் அழிச்சிருவோம்ட்டார். அதான் கணக்கு. வாழ்நாமலும் திம்ப ஆனால் செத்து போவேன். அங்கனே மிஷின் எரிப்பில் எரிச்சு உன் வீடு வாசல் வீட்டில் குடும்பத்தார் கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். பாவத்தை செய்யாதீங்கடா, பாவத்தே செய்யாதீங்க. சரியா? ரோடு வந்து சுத்தமாச்சு போங்க. போகிறியா வாரியா சுத்தமாக போ. வீட்டில் உங்கள் பேண்டு கிண்டு அள்ளி போட்டு வீட்டுக்குள்ளே உழைப்பி நடந்து போறியாடா? ரோடு என்னடா ரோடு? வார விவசாயம் பண்ணால் அழிச்சிட்டு உட்காந்து ஆட்டுதே ஓட்டுதே பேப்பர் வச்சு உன் பொண்டாட்டி பிள்ளை வச்சு நக்குத. சுத்தமாக போ, சுத்தமாவா. கொண்ட நரம்பு எடுத்து போடுவார் கைலாசத்துலேருந்து. சேட்டை ஓவர் சேட்டை நடு ரோட்டில் பூரா போட்டுக்கிட்டு. இது ரிப்போர்ட் நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு எடுத்துக்கோப்பா. வழக்கறிஞர் கேட்டுக்கோ. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரோடை பூரா அசிங்கம் பண்ணதான். புரியா? ஏற்கனவே வழக்கறிஞர் பதிபக்தியாக இருக்குன்னு சொல்லுவான். இது தப்பு. இது ரோட்டில் எல்லாம் சாமி ஐயா இறங்கிட்டார் பூமியில். கடவுள் வந்து பூமியில் இறங்கிட்டார். எல்லா சாமி போக்குவரத்து வரும், போக்குவரத்து போவோம். ஆனால் ஏன் இந்த சேட்டை பண்ணுதான்? வழக்கறிஞர் படித்தவன் சில பேர் ஐயாவை நினச்சி படிச்சிருக்கவன் சொல்லுவான். கரெக்டாக சொல்லுவான். தப்பு செய்தாங்க. கைலாசத்தில் அவர் சுத்தமாக உட்காந்துருக்காரு. சுற்றி அந்த சேட்டை பண்ணுறான். அப்போ இராணுவ வானரப்படம் வந்தவொடனே துவைச்சி எடுத்து போடுவார். அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவனே சொல்லுவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விளையாடுதியா? எவ்வளோ விளையாடுறமோ விளையாடு. ஆனால் அந்த டைம் வரையில் உனக்கு இறங்கு காலம் தூக்கி உள்ள குண்டியில் பழுக்க வச்சு கிளியராக தூக்கி போடுவார்னு அவன் சொல்லுவான். வழக்கறிஞர்கள் புரிஞ்சுக்கோ. ஒட்டாடுறா கணக்கு முக்கால்